அத்தியாயம் 11. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று பழமொழி உண்டு. அந்த பழமொழி யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, நிச்சயம் அது மான்விழிக்கு பொருந்தும். படித்து முடித்து அவள் கனவை அடைய போகிறோம் என்று பல வருடத்திற்கு பிறகு சந்தோஷம் கொண்டவளுக்கு அது கொஞ்ச நேரம் கூட நிலைக்கவில்லை. சில சமயம் படிப்பை கூட தகுதியை முடிவு செய்கிறது. படித்து பெரிய நிலைக்கு போக வேண்டும் என்று அவளின் மொத்த கனவும் காணல் நீரை போல காணாமல் போனது. இனி அவளை படிக்கவே கூடாது என்று ராகவேந்திரன் உறுதியாக சொல்லிவிட அதற்கு மேல் அவளால் என்ன பேச முடியும்? இனி அந்த வீட்டில் யார் என்ன சொன்னாலும் அது நடக்காது. அன்று வீட்டில் இருக்கும் அத்தனை பேரும் திருப்பதிக்கு செல்ல இருக்கிறார்கள். அதனால் கிளம்புவதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. ஏ மான், அந்த சார்ஜர் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எனக்கு போன் இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிரும். அதனால மறக்காம அதை எடுத்து வச்சிரு. கூடவே பவர் பேங்கே சேர்த்து எடுத்து வை. வினய் அம்மா ஸ்னேகா உதட்டுக்கு சாயம் பூசியபடி கேட்டார். பார்ப்பதற்கு கரடி குட்டி போல் இருந்தாலும் மனதிற்குள் பெரிய கிளியோபட்ரா என்று நினைப்பு அவருக்கு. உதட்டுக்கு சாயம் பூசாமல் மொட்டை மாடிக்கு கூட செல்ல மாட்டார் அவர். எடுத்து வச்சிட்ட மேடம், பணிவாக சொன்னவள் அடுத்த கீழ்மாடியிலிருந்து மக்கி அப்பா அழைக்கவும் வேகமாக அங்கு ஓடினாள். அவரும் பேகை எல்லாம் தூக்கி கொண்டு போக சொன்னார். அவர் சொன்னபடி பேகை எல்லாம் எடுத்து வைத்து விட்டு வந்தாள் மான். ஒவ்வொரு பேகும் அத்தனை கனமாக இருந்தது. அதை அவர் தூக்குவதே கடினம். ஆனால் அந்த சிறு பெண்ணை தூக்க சொல்லிவிட்டு அவரோ போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டு வந்தார். ஏய் சனியனே, இன்னும் அங்க என்ன பண்ற? இங்க வந்து என் சேலைக்கு மடிப்படுத்து விடு. ஆமா, சாரீஸ் எல்லாம் அயன் பண்ணி வைக்க சொன்னேன், வச்சியா இல்ல மறந்துட்டியா? முகமெங்கும் மேக்கப்பை அள்ளி பூசியபடி கத்தி கொண்டிருந்தார் விகாவின் அன்னை. வச்ச மேடம், பணிவுடன் சொன்ன மான் அவர் காலடியில் அமர்ந்து சேலைக்கு மடிப்பு எடுத்து விட்டாள். அப்பொழுது தெரியாமல் ஒரு பதட்டத்தில் அவர் மடிப்பை அவிழ்த்து விட்டவள் பதட்டத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். கண்களில் கோபம் பொங்க சிறுபெண் என்றும் பாராமல் காலடியில் அமர்ந்திருந்தவளின் தோளில் எட்டி உதைத்தார் அவர். இதில் பாவம் மான் கீழே போய் விழுந்தாள். அனாத நாயே, என்னடி பண்ணி வச்சிருக்க? எவ்ளோ கஷ்டப்பட்டு மடிப்படுத்து சொருவி வச்சு தெரியுமா? கசங்கி வேற போச்சு. இனி எப்படி மறுபடியும் எடுப்ப? எரிச்சலுடன் சொன்னவர் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். கண்களில் கண்ணீர் பொங்க வந்த போதும் பொறுத்து கொண்டாள் மான். போய் தொலைடி வேலைக்கார நாயே, எரிச்சலுடன் சொன்னார் அவர். அழுகக்கூட முடியாத தன் நிலையை எண்ணி நொந்து போய் வந்தவள் விகாவின் தந்தைக்கு காலில் போட்டிருந்த ஷூவை துடைத்து விட்டாள். ஏய், சுத்தமா தொட, காஸ்ட்லி ஷூ என வேண்டுமென்றே வேலை வாங்கினார் அவர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலை ஏவி கொண்டிருக்க அவளோ பாவம் அந்த ஒவ்வொரு மாடிக்கும் ஓடி ஓடி ஒரு வழி ஆகிவிட்டாள். அதில் இந்த விவேகா இன்னொரு பக்கம் வேண்டுமென்றே ஏதாவது ஒன்று சொல்லி அவளை டார்ச்சர் செய்து கொண்டிருந்தாள். எனக்கு அன்னாச்சி ஜூஸ் வேணும், எடுத்துட்டு வாடி வேலைக்காரி என்று அந்த கால்மேல் கால் போட்டபடி நக்கலாக வேலை ஏவி கொண்டிருந்தாள் விவா. மான் பாவம் அதிகாலையில் இருந்து இன்னும் ஒரு பால் கூட குடிக்கவில்லை. இதில் அவர்கள் சொல்லும் வேலையெல்லாம் ஓடி ஓடி செய்து அவளுக்கு மயக்கமே வந்துவிட்டது. மக்கி இருந்தால் கூட ஏதாவது உதவி செய்வான். அவள் நேரமோ என்னவோ ஏதோ முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமாக அவன் எங்கோ சென்றிருக்கிறான். அதனால் அவளுக்கு அவன் உதவியும் கிடைக்காமல் போக அந்த நிலையில்தான் வினயன் அவளை ஏதோ முக்கியமான வேலை என்று அவன் அறைக்கு அழைத்தான். மற்றவர்கள் எவ்வளவு கடினமாக வேலை கொடுத்தாலும் அதை ஈஸியாக செய்து விடுவாள். ஆனால் வினய் அறைக்கு மட்டும் அவளால் தனியாக செல்லவே முடியாது. வினய் மற்றும் தீரன் ஒன்றாய்தான் ஃபாரினில் படித்தார்கள். வினய் 2 நாளுக்கு முன்னரே வந்து விட்டான். ஆனால் தீரன் மட்டும் இன்னும் 1 வாரம் பின்பு வருவதாக சொல்லி இருக்க அதுவே அவளுக்கு சிறு சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் இந்த வினய் வந்ததிலிருந்து அவளை படாத பாடு படுத்தி கொண்டிருக்கிறான். அதுவும் அவன் பார்வை அவள் மீது கண்டபடி மேய்வதை அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. வினயன் அவன் அறைக்கு அழைக்கவும் மான்விழி கொஞ்சம் தயங்கினாள். அவளால் தனியாக அவன் அறைக்கு செல்ல ஒரு பயம். அதனால் தயங்கிக் கொண்டே நின்றாள். மீண்டும் மீண்டும் அவன் இன்டர்காமில் அழைத்து கொண்டு இருக்கவும் அவளுக்கு வேறு வழி இல்லை. அதனால் தயங்கியபடி அவன் அறைக்கு செல்ல படார் என்று அவள் கையை பிடித்து இழுத்து அந்த அறைக்கதவை சாத்தினான் வினயன். ஏற்கனவே அவன் குணம் தெரிந்து கொஞ்சம் பயந்து வந்தவள் அவன் செயலில் பயந்து போய் நின்று கொண்டிருக்க வினய் மெல்ல மெல்ல அவளை நெருங்கி வந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக. எதுக்கு வர சொன்னீங்க? அவளுக்கு வார்த்தை திக்கிதான் வந்தது. அவனிடம் அவளால் குரலை உயர்த்தி பேச முடியாது. ஒரு சின்ன வேலை இருக்கு, அதுக்குதான் என அவன் பார்வை அவள் மீது கண்ட மேனிக்கு மேய்ந்தது. அதுவும் கண்ட இடத்தில் மேய்ந்தது. என்ன வேலை? திக்கி திணறி கேட்டவள் அவன் முகத்தை பார்க்கவே இல்லை. ஏனோ அவன் பார்வை அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிப்பதில்லை. ஒரு மாதிரி அருவருப்பாக இருந்தது. என சுற்றி முற்றிலும் பார்த்தவன் அங்கிருந்த காஃபி கப்பை எடுத்து அதிலிருந்த காஃபியை வேண்டுமென்றே அந்த தரையில் ஊற்றினான். எல்லாம் திமிர், பணம் இருக்கும் திமிரில்தான் இவனை போல் சிலர் ஆட்டம் ஆடுகிறார்கள். அச்சோ பாரு, இப்ப காஃபி கீழே ஊத்திருச்சு, அதனால நீ என்ன பண்ணு, இப்ப இதை கிளீன் பண்ணு என்று அந்த சோஃபாவில் வாகுவாக சாய்ந்து அமர்ந்து கொண்டான் திமிருடன்.
அவளுக்கு புரிந்தது அவன் வேண்டும் என்றுதான் இப்படி செய்கிறான் என்று. இது ஒன்றும் அவளுக்கு புதிதில்லை, இதெல்லாம் பழகிவிட்டது. சரி என்றவள் அங்கிருந்து சென்று ஒரு பாக்கெட்டில் தண்ணியும் ஒரு பழைய துணியும் எடுத்து வந்து கொட்டி கிடந்த காஃபியை சுத்தம் செய்தவள் ஏதோ ஒரு உந்துதலில் நிமிர்ந்து பார்க்க அந்த வீணாய் போன வினை அவளைத்தான் கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வை அவளின் முகத்தில் இல்லை என்று புரிந்து கொண்டவள் அவன் பார்வை சென்ற இடத்தை கண்டு வேகமாக அவளின் கழுத்துக்கு கீழ் துப்பட்டாவை இறக்கி அவளின் சுடிதாரை சரி செய்து கொண்டாள். அவள் சுடிதாரெல்லாம் எப்பொழுதும் கொஞ்சம் லூசாக தான் இருக்கும். அவளுக்கு அப்படி போடுவதுதான் பிடிக்கும். அதனால் அவள் எப்பொழுதும் அப்படித்தான் போடுவாள். அவள் போடும் பாதி உடை விவேகாவின் உடைகள்தான். அவள் கொஞ்சம் கொழு கொழு தேகம் கொண்டவள் என்பதனால் அவள் உடைகள் மான்வழிக்கு கொஞ்சம் லூசாக தான் இருக்கும். அதனால் அவள் கொஞ்சம் குனிந்து நிமிரும் பொழுது அவள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் இப்பொழுது அவள் குனிந்து நிமிரும் பொழுது அவளின் கழுத்துக்கு கீழே இருந்த வனப்புகள் எல்லாம் அவனுக்கு காட்சி அளிக்க அந்த வீணாய் போனவன் அதுக்குத்தான் அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கிறான் என்று புரிந்து கொண்டவளுக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. ஆனால் அவளின் கோபத்தை வைத்து என்ன செய்துவிட முடியும்? அந்த கண்ணகி போல் அவளுக்கு எரிக்கும் சக்தி மட்டும் இருந்தால் இந்நேரம் அவனை எரித்து சாம்பலாக்கி இருப்பாள். அவள் நிலையை எண்ணி அவளுக்கே அவள் மீது வெறுப்பு வர அவனுக்கு முதுகு காட்டியபடி அந்த இடத்தை சுத்தம் செய்து முடித்தவள் அங்கிருந்து நகரலாம் என்று நினைக்கும் பொழுது அங்கிருந்த ஒரு கண்ணாடி பொருளை தூக்கி போட்டு அதை சுத்தம் செய்ய சொன்னான் அவன். அவளால் இல்லை என்று மறுக்க முடியாதே. அதனால் அந்த உடைந்து கிடந்த பொருளையும் அவள் சுத்தம் செய்ய அந்த காமரக்கன் அவளின் அழகை கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்துக் கொண்டிருந்தான். மெல்ல எழுந்து சென்றவன் அவளின் கையை பிடித்து இழுக்க நல்ல வேளை பெண்ணவள் அவன் மீது மோதி விடாமல் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவள் பதட்டமாக அவனையும் அவன் பிடித்திருந்த அவன் கையையும் மாறி மாறி பார்த்து கொண்டாள். இந்த 2 வருஷம் வனப்பெல்லாம் மெருகேறி பார்க்கவே தகட்டாத தேன் மாதிரி இருக்கேச்சலாம். அவளின் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவளை விழுங்குவது போல பார்க்க அவன் பார்வையே அவளுக்கு ஒருவித அருவருப்பை கொடுத்தது. என் கையை விடுங்க, நான் போகணும். மான்விழி அவனிடமிருந்து கையை உருவிக்கொள்ள பார்த்தாள். ஆனால் அவன் பிடி இறுக்கமாக இருந்தது. விடுற, ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு உனக்கு ஏதாவது கொடுக்க வேணாமா என்று அவன் மானவை நெருங்கி அவளுக்கு முத்தமிட போக மான்விழி அவனிடமிருந்து விலகிக் கொள்ள திமிரிக் கொண்டிருந்த சமயம் பட்டென்று அந்த கதவு டமால் என்ற சத்தத்துடன் திறந்து கொண்டது. அங்கே கூர்மையான கண்களுடன் பரந்த மார்பும் முறுக்கேறிய புஜங்களும் என்று போகும்போது இருந்ததை விட இப்பொழுது பன்மடங்கு மெருகேறி ஆண்களே பொறாமைப்படும் பேரழகனாய் வந்து நின்ற அதிதீரனை கண்டு அவளின் குண்டு கன்னங்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. அத்தியாயம் 12. 1 வாரம் கழித்தே வருவேன் என்று சொன்ன தீரன் திடீரென்று வருவான் என்று மான்விழி மட்டுமல்ல, வினை கூட எதிர்பார்க்கவில்லை. மான்விழியை பிடித்திருந்த கைகளை பட்டென்று எடுத்து கொண்டான் வினய். ஹே ப்ரோ, எப்போ வந்த? வர 1 வீக் ஆகும்னு சொன்ன, ஆனா இவ்ளோ சீக்கிரம் வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பானு நினைக்கவே இல்ல ப்ரோ, அவன் அதிர்ச்சியுடன் கேட்டான். தீரன் பார்வையெல்லாம் அங்கு சிங்கத்துக்கு பயந்து மிரண்டு போய் நிற்கும் மானை போல் அங்கு அவனை கண்டு பயந்து போய் நின்று கொண்டிருந்த மான்விழி மீதுதான் இருந்தது. அதுதான் சொன்னியே சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தன. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இது பயங்கர ஷாக்கிங் மொமெண்ட் தான் போல. ஓர வழியால் அங்கு கண்கள் இரண்டும் பயத்தில் தக்கத்திமித்தா என்று டான்ஸ் ஆடுவதைப் போல பயந்து போய் நின்று கொண்டிருந்த மான்விழியை பார்த்தபடி சொன்னான். அவன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நிச்சயம் அவன் வரவு அவளுக்கு அதிர்ச்சிதான். இன்னும் 2 நாள் அவன் தொந்தரவு இருக்காது என்று நிம்மதி அடைந்தவளுக்கு அது இனிமேல் இருக்காதென்று தோன்றினாலும் அந்த நொடி அவனின் வரவை எண்ணி அவள் மனம் நிம்மதி கொண்டது. இல்லை என்றால் அந்த காம கொடூரனின் காமத்திற்கு இரையாகி போயிருப்பாள். இந்த 2 வருடத்தில் என்ன ஆனாலும் தீரன் இந்தியா வந்துவிடக்கூடாது என்பதில் ராகவேந்திரன் உறுதியாக இருந்தார். அவன் பலமுறை கெஞ்சி பார்த்தும் கேட்டுவிட்டான். ஆனால் தன் முடிவில் ராகவன் மிகவும் தெளிவாக இருந்தார். என்ன ஆனாலும் அவன் இங்கு வரவே கூடாது என்று உறுதியுடன் செயல்பட்டார். அதனால் அவன் விசாவை கொடுக்காமல் வைத்திருந்தார். சிறு வயதிலிருந்தே மான்வழியை டார்ச்சர் செய்து அவனுக்கு பழகிவிட்டது. அதனால் இந்த 2 வருடம் அவளை பார்க்காமல் அவளை டார்ச்சர் செய்யாமல் அவனுக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. இதனால் வேறு வழியே இல்லாமல் அங்கு உடன்படிக்கும் பல பேரை ராகிங் என்ற பெயரில் டார்ச்சர் செய்து கொண்டிருந்தவனுக்கு அப்பொழுது கூட மான்வெளி கண்ணீரில் கிடைக்கும் போதை அது எதிலும் கிடைக்காமல் போக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக போதைக்கு அடிமையாகி கொண்டிருந்தான். வினய் கூட சில நேரம் போதை மருந்து எடுத்துக்கொள்வது உண்டு. அவன் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனால் இந்த தீரன் தான் அதற்கு அடிமையே ஆகிவிட்டான் என்று சொல்ல வேண்டும். அடிமையாகிவிட்டான் என்று சொல்வதை விட அடிமையாக்கப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ப்ரோ, மறுபடியும் அழைத்தான் வினய். அவனுக்கு இந்த சமயத்தில் தீரன் இங்கு வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. எப்படியாவது அவளை சீண்டி பார்க்க நினைத்தான்.
ஆனால் சரியான நேரத்திற்கு நந்தி போல குறுக்கே வந்து நின்று கொண்டிருப்பவனிடம் கோபமாக கூட எதுவும் சொல்ல முடியாத நிலை. ஏன், நான் இப்ப வந்ததுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அவன் வார்த்தை வினையிடம் இருந்தாலும் கூட அவன் கண்கள் எல்லாம் மான்விழி பக்கம்தான் இருந்தது. பாவம், அவளோ ஒரு மாதிரி மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தாள். அவளால் அவர்கள் இருவரை கூட சமாளித்து விட முடியும், ஆனால் தீரனை சத்தியமாக முடியாது. எப்படி நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் ரொம்ப சரியா சொல்றான் இவன். ஒவ்வொரு முறையும் நம்ம இவள நெருங்கும் போது எப்படித்தான் அவனுக்கு மூக்கு வேர்க்குமோ தெரியல, எரிச்சலா இருக்கு. தனக்கு தானே முணங்கி கொண்டவனை புருவம் உயர்த்தி பார்த்தான் தீரன். என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன? யாரை கேட்டான் என்று தெரியவில்லை அந்த கேடி. அது காலேஜ் என்று வினை மேற்கொண்டு ஏதோ பேச வர அவனை பேசாதே என்பதை போல கையை காட்டினான் தீரன். நீ கொஞ்சம் வெளியேறு என்றான் பட்டென்று. ஏய், ஒன்னதான் ப்ரோ சொல்றான்ல, காது கேட்கலையா? உடனே வெளியே போ என்றான் மான்விழியை பார்த்து நக்கலாக வினை. நான் உன்னதாண்டா சொன்னேன், வெளியே போடா என்று இந்த முறை தீரன் வினையை பார்த்து அழுத்தம் திருத்தமாக சொல்ல வினைக்கு செருப்பை சாணியில் முக்கி அடித்தாற் போல் இருந்தது. அதுவும் மான் முன் தன்னை அவமானப்படுத்தியது போல் சொன்னது கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. பெண்ணவளை பார்த்தபடியே அங்கிருந்து வெளியே சென்றான். என்ன வெளியே அனுப்பிட்டு இவ கூட அவன் என்ன பண்றான்? அங்கிருந்து செல்ல மனமில்லாமல் உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்க முயற்சி செய்தான் வினை. ஆனால் அதற்கு கூட சான்ஸ் கொடுக்காமல் பட்டென்று அந்த கதவை அடித்து சாத்தினான் தீரன். வினைக்கு நோஸ்கட் ஆனது. ஆனாலும் அங்கிருந்து செல்லாமல் அந்த ஜன்னல் வழியே ஏதாவது தெரிகிறதா என்று பார்க்க ட்ரை பண்ணி கொண்டிருக்க உள்ளே தீரன் கண்கள் இப்பொழுது முழுவதும் அவள் மீதுதான் இருந்தது. ஃபாரின் வாழ்க்கை ஃபுல் சரக்கு. நினைச்ச சமயம் பொண்ணுங்க என்னை சுத்தி எல்லாமே இருந்தது. ஆனாலும் என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. பைத்தியம் பிடிச்சவ மாதிரி என் புத்தி எல்லாம் ஒன்னதாண்டி சுத்திட்டு இருந்தது என பேச்சு கொடுத்தபடி கொஞ்சம் கொஞ்சமாக தீரன் மான்விழி நோக்கி நடக்க அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி நடந்து அந்த சுவர் மீது முட்டி நின்றாள். அவளின் படபடக்கும் விழிகள் இரண்டும் அவன் கழுகு பார்வையை சந்திக்க முடியாமல் திணறியது. நான் இங்கிருந்து போகும்போதே உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். நான் போன் பண்ணும் போது நீ எடுக்கணும்னு சொன்னா இல்லையா? அவளை நெருங்கி சென்றவன் அவளுக்கு மில்லிமீட்டர் இடைவெளியில் தான் நின்று கொண்டிருந்தான். அவன் மீதிருந்து மதுவின் வாசம் பயங்கரமாக வந்தது. அந்த அதிகாலையிலேயே குடித்திருக்கிறான். மான் பதில் சொல்லாமல் அவன் மீது வந்த வாடையிலும் அவன் அருகாமையிலும் ஒரு மாதிரி மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தாள். உன்கிட்டதான் கேக்குற, சொல்லிட்டு போனனா இல்லையா? சற்று சத்தமாக கேட்டவன் அவள் கையை பிடித்து அவள் முதுகுக்கு பின்னே முறுக்கினான். ஆனாலும் அவன் கண்கள் அவள் கண்களை ஆழமாக சந்தித்தது. ஹா! அவள் வழியில் முகம் சுருங்கினாள். மறந்தும் அவன் கண்களை மட்டும் பெண்ணவள் பார்க்காமல் தவிர்த்து விட்டாள். ஏனோ தெரியவில்லை, அவன் கண்களை சந்திக்கும் திறன் அவளுக்கு இல்லை. நான் அத்தனை தடவை சொல்லிட்டு போயும் கூட நீ அதை பண்ணலனா அப்போ உனக்கு என் மேல உள்ள பயம் போயிருச்சு, அப்படித்தானே? அவளை முறைத்து பார்த்தபடி கேட்டான். அப்படியெல்லாம் இல்ல சார் தான் போன் எல்லாம் நான் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் எடுக்கல. அவள் பக்கம் இருக்கும் நியாயத்தை சொன்னாள். உண்மைதான், அவளுக்கு அந்த வீட்டில் இருக்கும் போன் எடுத்து பேசுவதற்கும் அதனை பயன்படுத்துவதற்கும் எந்த உரிமையும் கிடையாது. அதை எடுக்கக்கூடாது என்று ராகவேந்திரன் அவளிடம் உறுதியாக சொல்லிவிட்டார். அந்த காரணத்தினாலேதான் அவள் போனை எடுக்கவில்லை. ஆனால் அதையெல்லாம் அந்த டெவில் புரிந்து கொள்வானா என்ன? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எனக்கு காரணம் தேவையில்ல. நான் சொல்லியும் நீ செய்யாம ரொம்ப ஜாலியா இருந்திருக்க. நீ இந்த 2 வருஷம் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருந்திருக்க. ஆனா நான் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருந்த. ஒரு வார்த்தை என்கிட்ட பேசணும்னு தோணவே இல்லையா உனக்கு? என்றபடி அவள் கைகளில் அழுத்தம் கொடுக்க பாவம் மான்வழி கண்கள் இரண்டும் கலங்கியது. அதை பார்க்கத்தான் ஆசைப்பட்டான் அவன். ஸ்வீட் என இந்த 2 வருடத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் அவன் முகத்தில் சிரிப்பே வந்தது. அவள் அழுவதை ஆசை தீர ரசித்தவன் அவன் தாத்தா அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி சென்றான். அதன் பின் அனைவரும் திருப்பதி கிளம்பி போக தீரனும் போவான் என்று அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் தீரன் மட்டும் செல்ல மறுத்துவிட்டான். அவன் எப்படி அவளை தனியே விட்டு செல்வான்? அவளை பார்க்கத்தானே இத்தனை வேகமாக வந்திருக்கிறான். மறுபடியும் தீரனுக்கு அவன் படித்த அதே காலேஜில் மெடிக்கல் சீட்டும் கிடைத்தது. தீரனை பார்த்ததும் காலேஜில் அவனுடைய பழைய நண்பர்கள் கூட்டம் எல்லாம் அவனை சுற்றி வளைத்தது. இப்பொழுது தீரன் 4th இயர். இந்த 2 வருடத்தில் நிறைய மாறியிருந்தது காலேஜில். தீரன், நீ திரும்பி வரமாட்டியோன்னு பயந்தே போயிட்டேன் என அவன் உடன் படித்த மான்சி வந்து தீரனை உரசியபடி நின்றாள். அவளும் அவன் கிளாஸ் தான். அவளுக்கு தீரன் மீது 1st இயர் படிக்கும் பொழுதே ஒரு கண். மீசை முடி எட்டி பார்த்த பொழுதே அவன் அழகன். இப்பொழுது தாடி மீசையுடன் பார்க்கவே இன்னும் அழகனாய் வந்து நின்றவனை பார்க்க பார்க்க திகட்டவில்லை அவளுக்கு. செம்ம ஹேண்ட்ஸம் ஆகிட்டு போல என்றபடி அவனை உரசி கொண்டு வந்து நின்றவள் கண்கள் அவனை விட்டு தாண்டவில்லை.
ஆனால் தீரன் கண்களோ அவள் பக்கம் கூட போகவில்லை. அவன் எந்த பெண்களையும் பார்வையால் கூட சீண்ட மாட்டான். அந்த 2 வருடத்தில் காலேஜில் நிறைய மாற்றம் வந்திருந்தது. இந்த 2 வருஷத்துல என்ன மாறி இருக்கு? அந்த தாடியை தடவியபடி கேட்டான் தீரன். அப்பொழுது அத்தனை பேர் வாயிலிருந்து வந்த மெஜாரிட்டி சம்பவங்களில் இருந்தது ஒருத்தன் பெயர்தான். அது வசீகரன் 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 மட்டுமே. ஏனோ தெரியவில்லை, அந்த பெயரை கேட்கும் பொழுதே தீரனுக்கு பிடிக்கவில்லை. இருக்காதா என்ன? அந்த காலேஜில் தீரனை எதிர்த்து நிற்க போவது அவன்தானே. யார் அந்த வசீகரன் ஜோஸ்? அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அத்தியாயம் 13. வசீகரன் ஜோஸ் 4ஆம் வருடம் மருத்துவம் படிக்கிறான். தீரன் அந்த காலேஜில் இருந்து சென்று அடுத்த வருடம் அவன் அந்த கல்லூரிக்கு வந்தான். அதிதீரன் அந்த காலேஜில் இருக்கும் வரை அவனே அங்கு அனைவருக்கும் தலைவன் போல். அவனை மீறி அங்கு எதுவும் நடப்பது இல்லை. அங்கு ஆர்ட்ஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங் என்று அனைத்து செக்ஷனும் உண்டு. அதுவே இப்பொழுது தமிழகத்தின் நம்பர் 1 இடத்தில் இருக்கும் காலேஜ். ஆனால் அங்கு சீட் கிடைப்பது என்பது அத்தனை சுலபமில்லை. ஒரு ஆர்ட்ஸுக்கு கூட லட்சத்தில் டொனேஷன் கொடுக்க வேண்டும். அது போக மெடிக்கல் எல்லாம் கோடியை தாண்டி செல்லும். ஒன்று பணம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் டாப் ரேங்கில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காலேஜில் படிக்க முடியும். வசீகரன் கூட அந்த டாப்பர் லிஸ்டில் வந்தவன்தான். அவனோ படிப்பில் மட்டுமல்ல, ஸ்போர்ட்ஸ், டான்ஸ் என்று அனைத்திலும் படுசுட்டிதான். அவன் திறமையை கண்டு அசிராத ஆளே இல்லை. அவனை பிடிக்காத ஒருத்தர் கூட அங்க இருக்க முடியாது. அவன் திறமைக்காக மட்டுமல்ல, அவன் குணத்திற்காகவும் தான். எப்பொழுதும் புன்னகை மாறாத அவன் முகத்தில் கோபத்தை பார்ப்பது அரிதினும் அரிது. அதுவும் உதவி என்று யார் வந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்யக்கூடியவன் அவன். பல பெண்களின் கனவு கண்ணனாகவும் வலம் வருகிறான். இப்படி அத்தனை பேரும் வசீகரனை பற்றி பெருமையாக எடுத்து சொல்ல, தீரன் கைகளில் இருந்து அந்த டம்ளர் கூட நெளிந்து போகும் அளவுக்கு அதை கோபத்தில் இறுக்கி பிடித்தான் தீரன். இதுவே அவனை பத்தி என்கிட்ட புகழ்ந்து பேசுற முதலும் கடைசிமா இருக்கணும், புரியுதா? அவன் வார்த்தை சாதாரணமாக இருந்தாலும் அதன் வீரியம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாதா என்ன? தீரனுடன் 1 வருடம் படித்தாலும் கூட அவன் யார், அவன் குணம் என்னவென்று அறியாதவர்களா அவர்கள்? பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பதைப் போல தீரனை கண்டால் சீனியர்ஸ் கூட நடுங்குவார்கள். என்னதான் தீரன் கோபத்தில் ராவணன் போல இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் அவன் ராமன் போல்தான். எப்படிப்பட்ட பெண்கள் எதிரில் வந்தாலும் ஏப்ப என்று அவர்களை கடந்து விடுவான். மான்வழி அவளின் பழைய புத்தகங்களை எல்லாம் சோகமாய் எடுத்து குடோனுக்கு எடுத்து சென்றாள். அவ்வளவுதான். இனி தன் வாழ்க்கையில் படிப்பே இல்லை என்று அவளால் அதனை எளிதில் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனாலும் அவள் தலையெழுத்து அவ்வளவுதான் என்று பெருமூச்சு விட்டவள் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கும் பொழுது கீழே ஏதோ சத்தம் கேட்டது. மான்வழி என்னவென்பது போல மெல்ல எட்டி பார்த்தாள். அண்ணா, மீடியாக்காரங்க எல்லாரும் கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. அந்த மான்வழி தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா, ஆனாலும் எதுக்கு அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சும் போகலன்னு அத்தனை பேரும் நம்மள இழுத்து வச்சுதான் பேசுறாங்க. நமக்கு ஏற்கனவே பல எதிரி இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இதுவே ஒரு காரணமா போயிரும். என்ன சான்ஸ் கிடைச்சா நம்மளை பத்தி என்ன எழுதி அவங்க டிஆர்பி கூட்டிக்கலான்னு அந்த மீடியாக்காரங்களும் காத்துட்டு இருக்காங்க. ராகவனின் தம்பி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்க அவன் மகள் விவேகா அந்த பக்கம் கத்தினாள். அதுக்கு கேவலம் அந்த வேலைக்காரிய மெடிக்கல் படிக்க அனுப்பி வைக்க போறீங்களா? இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியும் நாங்களும் எப்படி ஒன்னா படிக்க முடியும்? இன்னொரு பக்கம் அந்த விவேகா கத்தி கொண்டிருந்தாள். ஆமா, பொண்ணு சொல்றது கூட சரிதானே. அவளுக்கு இங்க வேலை இருக்கும் போது எதுக்கு அவளை படிக்க அனுப்பணும்? இன்னொரு பக்கம் ஸ்னேகாவும் வந்து சொல்ல இப்பொழுது கேட்டது ராஜேஸ்வரியின் வார்த்தை. அவர் அத்தனை எளிதில் பேசிவிட மாட்டார். ஆனால் அவர் ஒரு விஷயம் சொன்னால் நிச்சயம் சரியாக இருக்கும் என்று அங்கிருந்த அத்தனை பேருக்கும் தெரியும். இல்ல, மான்வெளி காலேஜ் போகட்டும். ஏற்கனவே நம்ம ஏதாவது தப்பு பண்ணா அதை பிளேம் பண்ணி காட்டலான்னு நம்மள சுத்தி பல கழுகு இருக்கு. இப்ப நம்ம அவளோட படிப்பை நிறுத்தினா அது பிரச்சனையாகும். நமக்கு நம்ம பிசினஸ் மட்டும் இல்ல, நம்மளோட இமேஜ் கூட ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு அவங்க வாயை மூட அவளை காலேஜ் அனுப்பி வைக்கலாம். ராஜேஸ்வரி சொன்னதை கேட்டு ராகவேந்திரன் யோசித்தார். ஆனா பெரியம்மா, ஏற்கனவே கவுன்சிலிங் எல்லாமே முடிச்சு போச்சு. இனி எங்க இருந்து அவளுக்கு சீட் கிடைக்கும்? விவேகா வாயை வைத்துக் கொண்டு சும்மா இல்லாமல் அவருக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாள். ஒவ்வொரு முறையும் மானுக்கு அவள் தீங்கு செய்ய நினைத்து அவளையும் அறியாமல் நல்லது செய்து விடுகிறாள். அதுதான் உங்க காலேஜ் இருக்கே, அந்த காலேஜ்ல அவளுக்கு சீட் கிடைக்கும். அங்கேயே அவளை சேர்த்து விடலாம். இப்ப சும்மா கண் துடுப்புக்கு போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நிச்சயம் அவளால அந்த காலேஜ்ல ரொம்ப நாள் இருக்க முடியாது. அவளே ஓடி வந்துருவா. அவ அங்கேயே போகட்டும் என்றபடி அவர் கணவன் கையை பிடிக்க ராகவேந்திரன் மனைவி சொன்னதனால் ஒரு வழியாக மான்வழி காலேஜ் செல்வதற்கு ஒப்புக்கொண்டார். இதையெல்லாம் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த மான்வழிக்கு அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. இனி தன் படிப்பு அவ்வளவுதான் என்று அவள் முற்றிலும் நம்பிக்கை இழந்த போது எங்கோ இருந்து அவளுக்கு இப்படி ஒரு சிறு வெளிச்சம் வரும் என்று அவள் கனவில் கூட நினைக்கவே இல்லை. அவ்வளவுதான். இந்த விஷயத்தை அவள் கேள்விப்பட்டதும் கண்கள் கலங்க அவள் முதலில் போய் நின்றது என்னவோ
தாத்தா மகேந்திரனிடம்தான். அவர்கள் பேசிய அத்தனையும் அவரிடம் ஒன்று விடாமல் சொன்னாள். ஆனால் அவளுக்கு தெரியாதல்லவே அதற்கு முக்கிய காரணம் அவர்தான் என்று. ரொம்ப சந்தோஷமான். இப்ப நீ காலேஜ் போக போற. அதுவும் நம்பர் 1 காலேஜ் அது. அங்க படிக்கிற எல்லாரும் பணக்காரங்களா இருப்பாங்க. நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க. அழகா காஸ்டியூம் போட்டு வருவாங்க. அவங்களுக்கு நடுவுல நீயும் கொஞ்சம் அழகா தெரிய வேணாமா? அதனால இப்ப உனக்கு அங்க போட்டு போக நல்ல ட்ரெஸ் வேணுமே, எடுப்போமா? மான்விழி முகம் மாறியது. ஆனா இப்போ என்கிட்ட காசு இல்ல சார். செல்வி அக்கா கேட்டாங்கன்னு சம்பள பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன், வருத்தமாக சொன்னாள். ஆனா உன்கிட்டதான் இன்னும் பணம் இருக்கே என்றபடி சில பணக்கட்டுகளை அவள் முன் எடுத்து வைத்தார் தாத்தா. மான்விழி பணத்தை புரியாமல் பார்த்தாள். அவள் வாங்கும் சம்பளத்தில் இதை பார்க்க இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகும் என்று தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது அவள் பணம் ஆகும்? அவர் கருணை அடிப்படையில் கொடுக்கிறார் என்று நினைத்து கொண்டாள். என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு இந்த பணம் வேணாம். எப்பொழுதும் போல் இப்பொழுதும் மறுத்து விட்டாள் மான். இதுவே மானின் குணம். அவள் தேவைக்கு மீறி எதையும் வாங்க மாட்டாள். அவள் பணமாக இல்லாத போது அதை செய்த மாட்டாள். மான், எனக்கு தெரியும் நீ என்கிட்ட பணம் வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இது நான் கொடுக்கற பணம் இல்ல. இது நீ நம்பர் 1 வந்ததுக்காக உனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த பணம். நான் தான் பத்திரமா வாங்கி வச்சிருந்தேன். இந்த பணத்தை வச்சு உனக்கு என்னவெல்லாம் வேணுமோ நீ வாங்கிக்கோ. ஒரு நிமிஷம் இரு மகி என்றவர் சத்தம் போடவும் வெளியே நின்று கொண்டிருந்த மகியும் உள்ளே ஓடி வந்தான். நான் மகி கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். அவனே உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி தருவான். என்ன மகி? அவர் புன்னகை முகம் மாறாமல் கேட்டார். தாத்தா சொன்னா அதுக்கு மறுப்பு எது? நானே கூட்டிட்டு போறேன். சரி, சீக்கிரம் கிளம்பி வாமான். அப்புறம் மத்த பொண்ணுங்க மாதிரி 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் கழிச்சு வரக்கூடாது. ஆமா, சொல்லிட்டேன். சீக்கிரம் போய் கிளம்பி வா. முன்பே எச்சரிக்கையாக சொல்லிவிட்டான் மகி. அவனுக்கு தெரியாதா என்ன பெண்களின் பர்ச்சேஸ் பத்தி? ராணுவத்திற்கு கூட துப்பாக்கி ஏந்தி சென்று விடலாம். ஆனால் பெண்களுடன் கட்டப்பை ஏந்தி ஷாப்பிங் செல்வதுதான் கொடுமையிலும் கொடுமை. மான்வழியும் சந்தோஷம் பொங்க அங்கிருந்து ஓடியவள் உடனே கிளம்பி வர இருவரும் சேர்ந்து ஷாப்பிங் சென்றார்கள். மதியம் அதே காலேஜில் தான் இன்ஜினியரிங் படிக்கிறான். வினயன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறான். விவேகா ஜஸ்ட் பாஸ் தான் ஆனாள். அதனால் அவளுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கவில்லை. அதனால் அவள் வேறு வழி இல்லாமல் இன்ஜினியரிங் எடுத்துக்கொண்டாள். ஒரு வழியாக இருவரும் ஷாப்பிங் எல்லாம் முடித்து அவளுக்கு பிடித்த ட்ரெஸ், அக்சசரிஸ் என்று அனைத்தும் வாங்கி கொஞ்சம் சந்தோஷமாக வீடு வந்து சேர்ந்ததை கண்டு மாடியில் நின்று பார்த்து கொண்டிருந்த தீரன் கண்களில் குரோதம் வந்து போனது. சந்தோஷமா இருக்கியா? தப்பு செல்லம் என்று ஒரு வில்ல புன்னகை ஏந்தி கொண்டவன் உடன் வினய் மற்றும் விகா இருவரும் இணைந்து அவர்கள் ஆசையாக வாங்கி வைத்திருந்த பார்சல் அருகே சென்றார்கள். அவ முகத்துல இருக்க அந்த சந்தோஷம் நாளைக்கு இத பார்க்கும்போது இருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க என்றபடி ஓரமாக தீரன் விலகி கொள்ள அதற்கு மேல் சொல்லவா வேண்டும்? கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த மொத்த துணிகள் மற்றும் அவள் வாங்கி வைத்திருந்த அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள். அதையெல்லாம் குரோத புன்னகையுடன் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் தீரன். அத்தியாயம் 14. இன்று காலேஜில் முதல் நாள் என்பதனால் ஆசை ஆசையாக குளித்து முடித்து புது ட்ரெஸ் போடலாம் என்று அவர்கள் வாங்கி கொண்டு வந்து வைத்த அந்த துணிகளை எல்லாம் பார்க்க சென்ற மான்வழி அப்படியே உறைந்து போய் நின்றாள். முதல் முறை அவள் வாழ்க்கையில் மால் சென்று அவளுக்காக பார்த்து பார்த்து ஆசையாக வாங்கி வந்த ஒவ்வொரு பொருளும் நாளை புது ஆடை உடுத்தி செல்லலாம் என்று வாங்கி வைத்திருந்த உடைகள் என்று அனைத்தும் அங்கு கருகி போய் சாம்பலாக இருந்ததை கண்டு பெண்ணவள் என்ன செய்வதென்றே தெரியாமல் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள். அத்தனை ஆசையாக ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி வந்தவள் மறந்து போனாள். அந்த வீட்டில் 3 டெவில் இருந்ததை, அதிலும் விகாவை அவள் மறந்திருக்க கூடாது. அவளுக்குத்தான் மான் சந்தோஷமாக இருந்தாலே கொஞ்சம் கூட பிடிக்காதே. அவள் கடைசி வரை இவள் போட்டு கொடுக்கும் பழைய துணிகளையும் கிழிந்த ஆடுகளையும் தான் போட வேண்டும் என்பது அவள் எண்ணம். காலேஜுக்கு நேர்த்தியாக கிளம்பி சட்டையை மடித்து விட்டபடி மான்வழியை தேடி வந்த மகி அவள் அப்படி உறைந்து போய் நிற்பதை கண்டு அவள் பார்வை சென்ற இடத்தினை கண்டதும் அவனுக்கும் புரிந்து போனது இது அனைத்தும் அவர்கள் மூவரின் வேலை என்று. மான், எனக்கு தெரியும் நிச்சயம் அவங்க தான் அதை பண்ணிருப்பாங்கன்னு. வேணும்னு தான் அப்படி பண்ணிருக்காங்க. நீ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா கூட அவங்களுக்கு பிடிக்காது. அதான் அப்படி பிளான் பண்ணி எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்காங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது. நான் அவங்க கிட்ட கேக்குறேன் என்று சற்று கோபமாக கிளம்பியவனின் முன் ஓடி வந்து நின்றாள் மான். வேணாம், எதுவும் கேட்க வேணாம். என் தகுதிக்கு மீறி நான் ஒவ்வொரு முறை ஆசைப்படும் போதும் என்னோட தகுதி என்னன்னு அவங்க எனக்கு புரிய வைக்கிறாங்க. அதுல அவங்க தப்பு எதுவும் இல்ல. நான் இதுக்கு ஆசைப்பட்டிருக்க கூடாது. வீட்டு வேலைக்காரிக்கு எப்போதுமே பழைய துணியும் கிழிஞ்ச துணியும் தான் சரி.
நான் அதையே போட்டுக்கிறேன் என்று சோகமாய் சொன்னவளை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் போல் அவனுக்கு வேதனையாக இருந்தது. அவனாலும் தீரனை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அவன்தான் இந்த வீட்டு வாரிசு. அவர்கள் எல்லாம் வீட்டில் வெறும் விருந்தாளிகள் போலத்தான். அவனை எதிர்த்து கேள்வி கேட்டால் அதற்கு மேல் அவர்கள் அங்கு இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ண போறமான்? அவள் சோகமான முகத்தை வேதனையுடன் பார்த்தபடி கேட்டான். இப்படி ஆசையாக எடுத்த துணியை எரித்து போட்டால் யாருக்குத்தான் கஷ்டமாக இருக்காது. நான் எப்பவும் எப்படி இருப்பேனோ இப்போவும் அப்படி வரணும்னு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நான் அப்படியே வரேன். முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் பேசியவளை கண்டு அவனுக்கு இன்னும் கஷ்டமாக இருந்தது. அது எவ்வளவு பெரிய காலேஜ் தெரியுமாமான்? அங்க எல்லாரும் எப்படி வருவாங்கன்னு தெரியுமா? இப்படி வரேன்னு சொல்ற, என்ன நினைப்பாங்க? சும்மாவே யாரை ரேக் பண்ணலாம், எப்படி வச்சு செய்யலான்னு கட்டம் கட்டி காத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இப்படி பழைய ட்ரெஸ்ல வந்தன்னு வை, அவ்வளவுதான். உன்னை மட்டும் எல்லாரும் டார்கெட் பண்ணி செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த செமஸ்டர் முழுக்க நீ தான் அவங்களுக்கு மெயின் டார்கெட்டா இருப்ப. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், சொன்னா கேளுமான் என்று அவள் மீது இருக்கும் அக்கறையில் அவனும் பொறுமையாக எடுத்து சொன்னான். என்ன வேணாலும் நினைக்கட்டும், நான் இங்க படிக்க மட்டும்தான் வரேன். மத்தவங்க என்ன பேசினாலும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பொழுதும் நம்பிக்கை விடாமல் பேசியவளின் தைரியம் கண்டு அவனும் கொஞ்சம் நார்மலாகி அவன் மான்வழியை அழைத்து செல்வதாக இருந்தது. ஆனால் நிச்சயம் அவன் இதை செய்வான் என்று முன்பே எதிர்பார்த்திருந்த தீரன் மதியை பிக் செய்து கொண்டு செல்ல காருடன் காத்திருந்தான். என்ன மகி, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, சீக்கிரம் வா. காருக்குள் இருந்து வினை குரல் கொடுக்க மகி கொஞ்சம் தயங்கினான். அவனோ மானை அழைத்து செல்ல அல்லவா காத்திருந்தான். வந்து இன்னைக்கு நான் பைக்ல வரேன், நீங்க முன்னாடி போங்க. தயங்கியபடியே சொன்னான். தீரன் சிரித்து கொண்டான். ஏன், அவளுக்கு டிரைவர் வேலை பார்க்கணுமா? நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, வான்னு சொன்னேன், வந்து ஏறு என்றான் கட்டளையாக. அதுக்குல்ல தீரன், அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே, எப்படி வர்றதுன்னு தெரியாதுல்ல, அதான். அவன் கொஞ்சம் பம்மியபடி சொல்ல, உன்னை வண்டியில ஏறுன்னு சொன்ன கட்டளையாக சொன்னான் தீரன். அதற்கு மேல் அவனாலும் எதுவும் பண்ண முடியாது என்பதனால் அவன் வேறு வழி இல்லாமல் காரில் ஏறி அமர கார் அங்கிருந்து சென்றது. அப்பொழுதுதான் பழைய காட்டன் சுடிதாரை போட்டுக்கொண்டு வெளியே ஓடி வந்த மான்வெளி மகியை காணாமல் தேடினாள். பின் அவளுக்கு புரிந்து போனது அவர்கள் அவளை விட்டு சென்று விட்டார்கள் என்று. அவள் அதை நினைத்து பெரிதாக கவலைப்படவில்லை. அது அவளுக்கு தெரிந்த விஷயம் என்பதனால் பஸ் ஸ்டாப் சென்று அவள் காலேஜ் நோக்கி பயணத்தை தொடர, அது பல ஏக்கர் சுற்றுப்பரப்பை தன்னுள் அடக்கிய பெரிய காலேஜ் தான். பெரிய பெரிய தொழிலதிபர்களின் பிள்ளைகள் கூட அந்த காலேஜில் தான் படிக்கிறார்கள். ஆதியின் கார் அந்த கேம்பஸ் உள் செல்ல இதற்காகவே காத்திருந்த நண்பர்கள் பட்டாலும் அவனை சூழ்ந்து கொண்டது. காலேஜுக்கு சென்றதும் மகி அவன் பிளாக் நோக்கி சென்று விட்டான். தீரனும் அவன் கேங்கும் வழக்கமாக அமரும் இடத்தில் அமர்ந்து ஆர்வமாக காத்திருந்தார்கள். காரணம் இன்று ஃபர்ஸ்ட் இயர் என்ட்ரி, அதனால்தான். தீரன் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. அவன் காத்திருந்தது எல்லாம் ஒருத்திக்காகத்தான். ஏதோ அந்த பஸ் கூட்டத்தில் சிக்கி சீரழிந்து வேர்வை வழிய அந்த காலேஜ் முன்னே வந்து நின்றாள் மான்விழி. அது அவளின் பெரிய ஆசை. இனி இங்கிருந்து திரும்பும் போது பெரிய டாக்டராகத்தான் திரும்ப வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டவள் அந்த காலேஜில் தன் காலை எடுத்து வைத்து உள்ளே சென்றாள். அவள் நினைத்ததை விட அது பெரிய காலேஜ். அதையெல்லாம் சுற்றி பார்க்கவே ஒரு வாரம் ஆகும் போல. அது போக அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மாடர்ன் உடையிலும் விரித்துவிட்ட முடியிலும் பார்க்கவே அல்ட்ரா மாடர்ன் தான். இதில் மான்வெளி மட்டும்தான் எளிமையாக இருந்தாள். ஒருமுறை அவளின் நலிந்து போன அந்த சுடிதாரை பார்த்து கொண்டவள் அவளின் பேக்கை இறுக்கி பிடித்தபடி அந்த காலேஜ் உள்ளே நடந்தவள் எந்த பக்கம் போவதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவளின் பேக்கை பிடித்து சிலர் இழுக்க ஹா என்றபடி பயந்து போய் திரும்பி பார்த்தாள் மான்வெளி. அங்கு சில ஆண்களும் சில பெண்களும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு மத்தியில் கூர்மையான பார்வையுடன் அமர்ந்திருந்தான் தீரன். பாருடா, பீஸ் ஸ்காலர்ஷிப் கோட்டா போலவே. என்ன மார்க்ல உள்ள வந்தியா? அந்த கேங்கில் இருந்த ஒருவன் நக்கலாக கேட்க மான்வெளி தயக்கமாக தலையை ஆட்டினாள். அப்ப இனிமே நமக்கு என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு பீஸ் கிடைச்சிருச்சு, சூப்பர். அப்புறம் எவ்வளவு மார்க் எடுத்து உள்ள வந்த? இன்னொருத்தி மான்வெளியை சுற்றி பார்த்தபடி கேட்டாள். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஒரு மாதிரி பயத்தில் திக்கி திணறி சொன்னாள் மான்வெளி. அவர்கள் ஆச்சரியமாக ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டதெல்லாம் ஒரு நொடிதான். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு இந்த எக்ஸ்ட்ரா குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன இருக்கு? லைக் டான்ஸ், சிங்கிங் மாதிரி ஏதோ? இப்பொழுது மான்சி தான் கேட்டாள். அவளுக்கு பரதமும் வரும், பாட்டும் வரும். ஆனால் அதை சொல்வதற்கு தான் தைரியம் வரவில்லை. பக்கத்தில் தீரன் அமர்ந்து அவளையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். இல்லை இல்லை, முறைத்து கொண்டிருந்தான். அதனால் அவளுக்கு பேச்சே வரவில்லை. இவளை பார்த்தாலே தெரியலையா, இவளுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்க சான்ஸே இல்ல. நம்மளாம் ஏதாவது கொடுத்தா அதையே செய்வா. சரி, இப்ப நீ என்ன பண்ணு, இங்க இருந்து நீ பாக்குற எல்லாருக்கும் ஒருத்தர் விடாம குட் மார்னிங் சொல்லி சல்யூட் அடிச்சுட்டு போகணும்.
ஒருத்தரை கூட விடவே கூடாது. நாங்க வந்து செக் பண்ணுவோம், புரியுதா? மான்விழி தலை பயத்தில் நாலா பக்கமும் ஆடியது. எங்க பண்ண பாப்போம். குட் மார்னிங் சார் என்றபடி அவர்களுக்கு சல்யூட் வைத்து காட்டினாள் மான்விழி. சூப்பரு, இங்க இருந்து சல்யூட் வச்சுட்டே போ என்றபடி அந்த பேக்கை அவள் தோளில் போட்டு விட்டார்கள். மான்விழியும் அவர்கள் சொன்னது போலவே அவள் கண்ணில் படும் யாரையும் விடாமல் அத்தனை பேருக்கும் சல்யூட் வைத்துக் கொண்டே சென்றாள். முட்டாள் என்று தீரனின் கேங் சிரித்துக் கொள்ள தீரன் கண்கள் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தது. அவள் கண்ணில் படும் வரை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் அந்த பக்கம் மறைந்ததும் பட்டன கீழே குதித்தவன் வேக எட்டுக்களுடன் அங்கிருந்து அவளை தேடி நடந்தான். இன்னொரு பக்கம் மான்விழி பாவம், பார்க்கும் அத்தனை பேருக்கும் சல்யூட் வைத்துக் கொண்டே சென்றவள் கைகள் எல்லாம் வலி எடுக்க உடல் எல்லாம் வேர்வையில் நனைந்து விட்டது. ஆனாலும் நிற்காமல் சல்யூட் வைத்துக் கொண்டே சென்றவள் பட்டென்று ஒருவன் மீது மோதி நிற்க, குட் மார்னிங் சார் என்று மெல்லிய குரலில் சொன்னவள் மெல்ல நிமிர்ந்து பார்க்க அவள் முன்னே ஒரு வசீகர புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான் அந்த வசீகரன் ஜோஸ். அதே சமயம் மான்விழியை தேடி ஓடி வந்த தீரனும் மான்விழியை பார்த்ததும் பிரேக் அடித்து நின்றான்.